வந்தவொடனே தமிழ் படிக்கல, தமிழ் படிச்சா வேலை கிடையாது. தமிழ் படிச்சா தான், தமிழ் கற்றால் தான் வேலை, அரசு வேலை. தூய தமிழ்ல பேரலைன்னு வச்சுக்கிறோங்க, சான்றிதழை தூக்கி போட்டு சொல்லுவோம். பேரை மாத்திட்டோம், 50 ரூபா தான் தமிழ் பேரை மாத்திட்டோம். நான் வந்தாலும் சும்மா 10 ரூபா கட்டிட்டு பேருக்கு கட்டிட்டு மாத்திட்டோம். ஓ பேரை மாத்து, போ வேலை இல்லை. அவன் அந்த சுங்க சாவடியில செஞ்சு நைய அப்படின்னா மணி நையே பாரு கஞ்சி கதறி ஓடுறானல் என்பார் பூரா பேரும். அங்கிருந்து தொடர் வண்டியா வந்து இறங்குதுல, இங்கிருந்து தொடர் வண்டியா போவோம். அங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். எப்படி பேசுறாரு பாருங்க. டே இதெல்லாம் குறைச்சு கொஞ்சம்டா, குறைச்சு பேசுறேன், ரொம்ப செய்வேன், ரொம்ப செய்வேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவனுக்கு போகாத சேட்டக்காரன் அப்படிம்பாங்க. எல்லா சேட்டக்காரன் நான். ஆங்கிலம் வந்துடும், திருப்பி வந்து திருப்பி இப்ப டைம் டைம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். திருப்பி வந்து நேரம் என்ன சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். உன் தாய்மொழியை ஒரே கேள்வி கண்ணாடி முன்னாடி நின்னுங்க, என் தாய்மொழியை நான் பேசாம வேறு யார் பேசுவா? இதுதான் தாய்மொழி. யாரோ வந்து அழிக்கல, அழிச்சதுல நம்ம தான். பேச தெரியல நமக்கு, தொலைக்காட்சியை திருப்ப முடியாது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். எந்த பாட்டு என்ன சாங் வேணும் உங்களுக்கு, யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கொள்ள விலை கொடுத்து வேற வாங்கிவிட்டோம், உடைக்க வர முடியாது கோவத்துல. ஐயோ செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே. பாரதி அதே ஒரு பைத்தியக்கார பை என்னன்னு பாடி விட்டு போயிட்டான். இங்க தேல் வந்து கொட்டுது, எங்க தேன் பாயுது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். ஆமா பாரதி, எங்கும் காணோம், எங்கேயும் காண போய் முடிச்சுட்டான். இத்தனை பேர் கட்டி காத்து வந்த தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில். நாம ஒருபடியே 5ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சாரு நம்ம தாத்தா பாண்டித்துரை தேவர். நாம வந்து 6ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு வளர்ப்போம். தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒண்ணு இருக்கு, ஒன்னத்துக்கும் இல்லை. அது என்ன செய்யனே தெரியல. புதிய சொற்களை கலைத்து ஒற்றை மனிதன் மனைவி முஸ்தபாங்கிற நம்ம அப்பா நம்ம தாத்தா, என் தம்பி செம்மல் இருக்க மருத்துவரா, எத்தனை லட்சம் கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்களை கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்காரு. அறிவியல் மருத்துவம் பொருளாதாரம் எல்லாத்தையும் தமிழ்ல படிக்க வேண்டியதானே. ஆங்கிலம் தொடர்புக்கு அவசியப்படுது, ஆங்கிலத்தை படிச்சுக்கிடுவோம். ஆங்கிலம் இருக்க இணையா தமிழ் ஆங்கிலம் பேச எழுத படிக்க கற்றுக்கொள்வோம். மொழி சிதைந்தால் இனம் சிதையும், புது கண்டுபிடிப்பாருங்க. ஆனா சிதைக்கிற பெருமக்கள் யார்? நீங்கள் தான் ஐயா. நம்ம பள்ளிக்கூட கட்டமைப்புன்னு வரல, நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன். எல்லா ஊர்லயும் நம்ம மட்டும் ஒரு ஒட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த இணைப்பு சொல்றதுல நம்ம அதை வச்சுக்கிறது. நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜஸ்ட். மொழி சிதைஞ்சிரும்ல, இனம் அழிஞ்சிரும்ல. அங்க கடற்கரைக்கு போனீங்களா, மெரினா கடற்கரைக்கு, நம்ம தமிழ், சென்னை இங்கிலீஷ், நம்ம தமிழ், தூத்துக்குடி அது இங்கிலீஷ். இவங்க என்ன பண்ணலாம்? பச்சை மட்டையை வெட்டலாம்ல, பணமரமே இல்லாம போயிடும். பச்சை மட்டைலாம் வெட்ட முடியாது, ஏதோ கட்டி பார்ப்போம். இப்ப கொஞ்சம் திரும்பிட்டு வர்ற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் நீங்க வரணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து காப்பாற்றி விடுப்பா அப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பெல்லாம் போற போது அடுத்து நீங்க தான் என்ன ஒவ்வொருத்தன கொலவணிக்கு வந்து நம்ம பண்ண போற மாதிரி அடுத்து நீங்க தான். என்னப்பா பண்ண போற? அவங்க தெரிஞ்சிருச்சு, வந்துடாம போல தெரியுது. தமிழ்நாள் ஏன் ஒரு குறிப்பிட்ட நாள் தமிழ்நாடாக இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு தமிழ்நாள் தான். ஆனால் இந்த நாள் தமிழ்நாள் என்று ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? தமிழ்நாடு நாள், அதையும் நம்ம தான் கேட்கிறோம். நாம் தமிழ்நாடு நாள் கொண்டாடுவதாலேயே நவம்பர் 1, அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை
முதல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளை நாம் எழுச்சியாக கொண்டாட வேண்டும் பேசுனது அவர் தான். திருப்பி நாம கொண்டாட ஆரம்பிச்ச பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரோ அந்த நாள் தான் தமிழ்நாடு நாள். அப்ப நமக்கு என்ன தோணுது, ஐயா நீங்க பிறந்த நாள் கொண்டாடுவீங்களா, உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீங்களான்னா பதில் இல்லை. அது தை 1 தமிழர் புத்தாண்டு, சித்திரை இருக்கட்டும் அது சித்திரை திருநாள், அதையும் கொண்டாடுறோம். எங்களுக்கு பண்டிகைக்கு பஞ்சமா, கொண்டாடிட்டு போ, அவ்வளவுதானே. இந்த 16ஆம் தேதியை நம்ம யாரும் நம்ம பாட்டனார் வள்ளுவர் பிறந்தகைக்கு நம்ம பிரசவம் யாரும் பார்த்தவில்லை. இங்க ஒரு கணக்குல இது வள்ளுவர் நாள் அப்படின்னு வச்சு கொண்டாடுறோம், அவ்வளவுதான். நமக்கு சொல்லும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் அப்படின்னா நீங்க யாரு எங்க பாட்டனாருக்கு பிரசவம் பத்தில அவங்க அம்மாவுக்குன்னா இல்ல, ஒரு கணக்கு 1330 குரல், ஏன் 5000 குரல் கூட எழுதிருக்கலாம். அது கரையாண்டில் இருக்கலாம், அது இங்க இந்த போகில கொளுத்துறாங்களே அப்படி கொளுத்திருக்கலாம். எங்க ஐயா சேமிக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடி சும்மா சேமிக்கிற ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். அதுவும் இந்த எல்லிஸ் இருந்ததுனால தப்பிச்சிச்சு, இல்லை எரிஞ்சு போயிருக்கோம். நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் அவருடைய தாத்தா கந்தப்பனார் எல்லிசிட்ட சமயக்காரா இருக்காரு. அவர் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் அடுப்புல வச்சுருக்கும் போது இது ஒரு மாதிரி இருக்கு இந்த ஓலைச்சுவடின்னு எல்லிஸ்ட கொடுத்தா அவர் அடப்பாவின் அவன் படிச்சு நமக்கு காப்பாற்றி கொடுத்தான். இல்லைன்னா அதுவும் முடிஞ்சிருக்கும். அந்த வள்ளுவர்னால நம்ம தமிழ்நாடு உலக பொதுமறை கந்த பெருமகன் நம்முடைய மூதாதை வள்ளுவர் பெருமகனார் அவருடைய நாளை கொண்டாடணும்னு நினைச்சோம். முதலாக இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த வேண்டும், இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவலுக்கேற்ப முதலாக மொழி போர்க்களத்தில் இன்னுயிரை இந்த வீர மறவன் நம்முடைய தாத்தா நடராசனார் அவர்கள். ஆனால் சொல்லும் போது தாளமுத்து நடராஜன் சொல்லும், முதல்ல உயிர் நீத்தவர் நடராஜன் தான். நடராஜன் தாளமுத்துன்னு வேணா சொல்லலாம். அதனால அவருடைய நினைவு நேற்று, அது பொங்கல் நாள் ஆயிடுச்சு, அதனால அதை செய்ய முடியல. பொங்கல் ஒரு நாள் 14ஆம் தேதி வருது, ஒரு நாள் 15ஆம் தேதி வருது இந்த ஆண்டு. அந்த நாளை இந்த நாளை ஒட்டி தமிழ்நாள் என்று கொண்டாடணும்னு முடிவெடுத்தோம். மொழிப்பொறியியல் ஆவணத்தில் அந்த காணொலியில வரும்போது கூட 500 ஆண்டுகளை கூட தொடல இந்தி மொழி. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளும் போது அவர்களுடைய பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கு. அந்த மொழியை கற்றால் இப்ப எப்படி ஆங்கிலம் கற்றால் வேலை கிடைக்கும், ஹிந்தி கற்றால் ஒரு இது இருக்கு பாருங்க என்ன ஓட்டம், அது மாதிரி முகலாயர்களுடைய பாரசீக மொழியை கற்றால் அங்க அரசு வேலை கிடைக்கும், வாழலாம், நல்லா நிம்மதியா வாழலாம்னு பாரசீக மொழியை கற்க போறான். பாரசீக மொழியோடு இந்த சமஸ்கிருத மொழி கலந்து பிறந்த மொழிதான் உருது. உருதுக்கும் பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மூத்த மொழி தமிழ். அத நாம பேசினா பெருமையா பேசுறாரு, அவரு தமிழர் அதனால பேசுறாரு. நாட்டின் பிரதமரே பேசுறாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம்ங்கிறாரு. உலகின் மூத்த மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பதிவு செய்கிறார். அவர் பதிவு செய்யறதுல நம்ம மயங்கிற ஆள் நம்மல்ல. அது கோழிக்கு தமிழ்ச்சங்க, காசியில தமிழ்ச்சங்க நடத்துறது, அதெல்லாம் தமிழ் சங்கமம் நடத்துறது, அது எதுக்கு தெரியுமா? கோழிக்கு இறை போடுறது தான். கோழிக்கு இறை எப்படி போடுறது? பேக் 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 அவன் மொழியிலேயே பேசி போடுறது. அதே நம்ம மொழியில பேசுறான், நம்மால் நினைச்சு கொஞ்ச நேரம் சட்டியில வந்துடும். நம்மளை அறுக்க போறான் வறுக்க போறான்னு அதுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் நம்மளை அறுக்க போறான் வறுக்க போறான்னு. அதனால நாம எச்சரிக்கையா இருக்கும். நாங்க பேசித்தாருங்க, கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமான்னா கிடையாது. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், ஆகா கொடியை நட்டான். இப்ப குடியிருக்க இடம் இல்லை. இப்ப படையெடுப்பு நடத்திட்டு இருக்கான் வட இந்திய. இதுக்கு அருவா கம்பு பீரங்கி துப்பாக்கிலாம் தேவையில்லை ராஜா, ஒத்த ஓட்டு வச்சிருவாங்க, கதையை முடிச்சு விட்டுருவான். கதையை முடிச்சு விட்டுருவான். நாடற்றவர்களாக நம்ம ஆக்கி விடுவாங்க.
நிலமற்ற அடிமைகளாக ஆகிவிடும். கண்ணு முன்னாடி தெரியுது, ஈழத்தில் என்ன நடந்ததோ இங்க நடக்க போகுது, அது தெரியுது. ஆனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல். நமக்கு ஒரு கொடுமை என்னன்னா, இப்பத்தான் வரலாற்று ஆய்வறிஞர்கள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வராங்க. நமக்கு வரலாறே இல்லை, இருந்தது இலக்கிய சான்று தான். பாண்டிய நெடுஞ்செழியன் ஆண்டான் அப்படின்னு ஒரு சிலப்பதிகாரம் வரும்போது இலக்கிய சான்று. அங்க கல்லணை இல்லைன்னா அவன் எவன் தெரியாது, பெருவுடையார் கோயில் எல்லாம் சோழன் யாருன்னே தெரியாது, முடிப்பான். நமக்கு கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். 18ஆம் நூற்றாண்டு அந்த கோயில் கல்வெட்டுல இருக்கிறது பாருங்க, அந்த குறிப்பை பாருங்க. ஏன்னா அந்த கோயில் சுவரும் மதில் சுவர் எல்லாம் கல்வெட்டு தான். இது அங்கிருந்து கோயில் இருந்து இது சாமி கும்பிடலாமா, இது படிச்சு வஞ்சிருந்தா அறிவிற்கு வஞ்சிருந்தான்னு இதை அப்படியே இறக்கப்பட்டு வெளியில வந்துட்டான், வரலாற்றுல இருந்து வெளியில வந்துட்டான். இவன் வெளியில வந்துட்டு அவன் உள்ள போயிட்டான். இவன் இறை இவன் மொழிகள் வழிபடுவது போய் அவன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒன்னும் புரியல. ஒரு உண்மையை தமிழர்கள் உளமாற ஒத்துக்கணும். நம் தாய்மொழியா சேர்ந்து அழிந்து விட்டது, செத்து போச்சு. அதை மீட்சி உருவாக்கணும், மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதுக்குதான் இந்த மீட்சி. தமிழை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு விட்டுச்சு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. திராவிடர்கள் ஆட்சியில சும்மா வெற்று கூச்சல், வெற்று முழக்கம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இப்ப எப்படி வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் அப்படி மாத்திட்டாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்குது தமிழ்? செதறி ஓடவரனால என்பார் ஒரு நாள் எல்லா பயிலையும் பார்த்து. எந்த வணிக நிறுவனத்துல இங்க எடுத்து போட்டாங்கல்ல தம்பிகள், இந்த மாவட்டத்துக்கு மாத்தினாரு, இந்த மாவட்டத்துக்கு மாத்தினாரு, இந்த மாவட்டத்துக்கு வேலைக்கு பணிக்கு மாற்றி போட்டாங்க. பூரா பாருங்க, இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு பெயர் பலகையில. இப்ப வெளியில நீங்க போகும்போது அந்த வணிக நிறுவனங்கள் பெயர் பலகை பாருங்க, ஆங்கிலத்தில் எழுதியிருப்பான். போனா போதுன்னு கீழே தமிழ், தமிழ்ல எழுத்து உச்சரிப்பு ஆங்கிலம். எந்த கடையா இருந்தாலும் பாத்துக்க, நீ பழிச்சுன்னு உங்களுக்கு புரிய சொல்றேன். இப்ப தேநீர் விடுதி, தேநீர் கடை அப்படின்னு வச்சு கீழே டீ ஸ்டால் அப்படின்னா பரவாயில்ல, டீ ஸ்டால் அப்படின்னு போடுறான் பெருசா இங்கிலீஷ்ல. கீழே டீ, டீ தமிழ், டீ இஸ் ஸ்டால். அது அப்படி உச்சரிப்பு, எழுத்து தமிழ், உச்சரிப்பு இங்கிலீஷ் ஆங்கிலம். அதை தான் தமிழ்ங்கிறோம், தங்கிலீஷ்ங்கிறோம். ஒரு மொழி இங்க பாருங்க சிதைந்து அடி. நம்மாலே சொல்றாரு பாருங்க, முதல்வர் ஒரு நாள் நம்ம பேச்சை கேட்டு கேட்டு தம்பி எழுதுறாங்க, ராத்திரி பூரா எங்க அண்ணன் பேச்சை கேட்டு காலையில வந்து பேச்சு கேட்டு பல வருஷம் பல ஆண்டுகளா பேச்சுக்குவோம். மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழியும், ஒரு இனம் அழியும்.